ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சண்டே. ஸோ, எனக்கு இன்னைக்கு ஒரு நார்மலான ரெஸ்ட் டே தான். ஸோ, நல்லபடியா போச்சு. காலையில எந்திரிச்சு எனக்கு ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ண வேண்டியிருந்தது. கிளாஸ் இன்னைக்கு த்ரூ அவுட் த டே எனக்கு இந்த கிளாஸ் இருந்தது. ஸோ, அதனால தான் மோஸ்ட்லி எனக்கு சண்டேஸ் வந்து ரெஸ்ட் டேவா இருக்கும். ஸோ, ரெஸ்ட் டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ, இந்த ரெஸ்ட் டேல நீங்க சும்மா இல்லாம ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு சாதாரண ஒரு ரன்னா இருக்கலாம். அல்லது ஒரு சிம்பிளான ஒரு வாக்கா இருக்கலாம். ஸோ, உங்க டெர்ரஸ்ல கூட நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ஒரு 1/2 அன் ஹவர் இல்ல 20 மினிட்ஸ் பிரிஸ்க் வாக் பண்ணலாம். ஸோ, அந்த மாரி எனக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாரி நான் பார்த்துப்பேன். ஸோ, இன்னைக்குமே அந்த மாதிரி போச்சு. ஸோ, நல்லபடியா இந்த டே இன்னைக்கு முடிய போகுது சண்டே. ஸோ, எல்லாருக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ, லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ, உங்களுடைய பயணத்துல நீங்க எப்படி நல்லபடியா ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி யோசிச்சிட்டே இருப்பீங்க. ஸோ, அந்த மாதிரி யோசிக்கிறப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள், சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு ஒரு பேக்கப் பண்ற மாரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ, நீங்க ஏன் இத நம்ம பண்ணணும்? நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ, அந்த மாரி ஹிண்ட்ரன்ஸஸ் நெறைய வர மாரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ, அந்த மாரி ஹிண்ட்ரன்ஸஸ் வரும்போது, நீங்க எந்த மாதிரி உங்க மைண்ட் செட்ட நீங்க ப்ரிப்பேர்டா வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் உங்களால இதனால ஃபேஸ் பண்ண முடியல. இது போதும்டா என்னால. இதுக்கு மேல என்னால கஷ்டப்பட முடியாது அப்படிங்கிற மாரியான ஒரு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டோ, இல்ல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோ உங்களுக்கு வர்றப்போ, ஸோ நீங்க கிவ் அப் பண்ணுவீங்க கண்டிப்பா. ஸோ முடியாது, போதும் அப்படின்னு நெனைப்பீங்க. ஸோ அது எப்படி நீங்க கடந்து வரீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளால முடியும் அப்படிங்கிற இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க பிலீவ் பண்ண ஆரம்பிக்க வேண்டிய டைம் அதுதான். ஸோ அந்த டைம்ல உடைஞ்சு போகாம, நம்மளால இன்னும் பெட்டரா பண்ண முடியும். ஸோ இன் இன் இப்போ இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம ஃபெயிலியர் ஆயிருக்கோம் அப்படின்னா, இந்த ஃபெயிலியர நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஓல்டு சேயிங் தான். ஃபெயிலியர ஒரு சக்ஸஸ்க்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா மாத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா, ஒரு விஷயத்துல நீங்க ஃபெயில் ஆகி தான் நெறைய விஷயங்கள் கத்துப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் தான். நம்ம நெறைய ரியலைஸ் பண்ணியிருப்போம் லைஃப்ல. ஏதோ ஒண்ணு நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ, அதுல வந்து உங்களுக்கு நீங்க நெனச்சது அதுல நடக்காம போயிருக்கும். ஆனா, அத நீங்க திரும்பி அதே இடத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறப்போ, இவ்வளோ நாள் நம்ம பண்ண விஷயத்துலேருந்து நீங்க நெறைய விஷயங்கள் கத்துருப்பீங்க. ஒருத்தர் வந்து புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கும், அந்த விஷயத்த நீங்க ட்ரை பண்ணி அதில ஃபெயில் ஆகி திருப்பி கன்டின்யூ பண்றதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ, அதனால என்ன ஒரு ஒரு ஜர்னில நீங்க இருந்தாலும், அந்த ஜர்னில நீங்க ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனான ஒரு மொமெண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா, நீங்க கிவ் அப் பண்ற சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா, அந்த மொமெண்ட்லேருந்து கிவ் அப் பண்ணாம, இன்னும் அத பெட்டரா பண்ணி, நான் உங்களுக்கு சக்ஸஸ் எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ, உங்களுக்கு தெரியும். ஸோ, இது எதனால நடந்தது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நீங்க என்னன்னு யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ, இந்த மாரி விஷயங்கள் பண்ண போய் தான் இது ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ, இத நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். இல்ல இத இந்த மாரி அப்ரோச் பண்ணா நமக்கு இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது ஃபிட்னஸா இருக்கலாம். ஸோ, எந்த ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ, அத ஃபோக்கஸ் பண்ணி உங்க லைஃப்ப நீங்க சக்ஸஸ்ஃபுல்லா கொண்டு போங்க. பாய்.